அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு நட்சத்திரங்கள் 27. அதாவது மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சொல்லி அதன் அதிபதிகளை சொல்லி அவர்கள் எந்த ராசியில இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா 4 பாதம் இருக்கு. இது கேதுவோட நட்சத்திரம். இது எங்க இருக்குன்னா மேச ராசியில இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த 4 பாதமும் பாத்தீங்கன்னா மேச ராசியிலேயே இருக்கு. அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன். இதுல முதல் பாதம் பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்கும். 2வது 3வது 4வது பாதங்கள் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கும். அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன். இதன் 4 பாதங்களும் இருக்கும் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி. அடுத்தது மிருக சீரிஷம் நட்சத்திரம். மிருக சீரிஷம் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிபதி செவ்வாய். இதன் 4 பாதங்களில் முதல் 2 பாதங்கள் ரிஷபராசியிலும் கடைசியாக உள்ள 3-4 பாதங்கள் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலையும் இருக்கும். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னா ராகு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் மிதுன ராசியில இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரத்துல அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. இதன் 4 பாதங்களில் முதல் 3 பாதங்கள் 1, 2, 3 இந்த 3 பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்கும். கடைசியா உள்ள 4வது பாதம் பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கும். அடுத்தது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி. இந்த பூச நட்சத்திரத்தோட 4 பாதமும் கடகராசியில இருக்கு. அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் அதன் அதிபதி பாத்தீங்கன்னா புதன். இதன் 4 நட்சத்திர பாதங்களும் இருப்பது பாத்தீங்கன்னா கடகராசியில. அதற்கு அடுத்தது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா கேது. இதன் 4 பாதங்களும் இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா சிம்மம். அடுத்தது பூரம் நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன். இதன் 4 பாதங்களும் இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா சிம்மம். அடுத்தது உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தோட அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன். இந்த உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதம் பாத்தீங்கன்னா சிம்மத்திலையும் 2, 3, 4 இந்த 3 பாதங்களும் இருக்கிறது பாத்தீங்கன்னா கண்ணிலேயும் இருக்கும். அடுத்தது ஹஸ்தம். ஹஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் பாத்தீங்கன்னா கன்னிராசியில தான் இருக்கும். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். இதன் முதல் 2 பாதங்கள் பாத்தீங்கன்னா கன்னிராசிலையும் மீதமுள்ள 3, 4 இந்த 2 பாதங்களும் இருக்கிறது பாத்தீங்கன்னா துளாராசிலையும் இருக்கும். இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு. இந்த சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் இருப்பது பாத்தீங்கன்னா துலாம். அடுத்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னா குரு. இந்த விசாக நட்சத்திரத்துல 1, 2, 3 இந்த 3 பாதங்களும் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா துலாம் ராசி. அடுத்தது 4ஆம் பாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இருப்பது பாத்தீங்கன்னா விருச்சக ராசி. அடுத்தது அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி. இந்த அனுச நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா விருச்சகம். அடுத்தது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துல அதிபதி பாத்தீங்கன்னா புதன். இந்த கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் இருப்பது பாத்தீங்கன்னா விருச்சகம். அடுத்தது மூலம் நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது. மூல நட்சத்திரத்தோட அதிபதி கேது. இந்த 4 பாதங்களும் இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா தனுசு. அடுத்தது பூராடம். பூராட நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த இதனுடைய 4 பாதங்களும் இருக்கும் இடம் தனுசு. அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். உத்திராட நட்சத்திரத்தோட முதல் பாதம் பாத்தீங்கன்னா தனுசுலையும் 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதம் இந்த 3 பாதங்களும் இருக்கிறது பாத்தீங்கன்னா மகரத்துல இருக்கும். அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதிபதி சந்திரன். இந்த திருவோண நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னா செவ்வாய். இதனுடைய முதல் 2 பாதங்களும் மகரத்திலையும் மீதமுள்ள 3, 4 இந்த 2 பாதங்களும் பாத்தீங்கன்னா கும்பத்திலையும் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ராகு. சதய நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் கும்பராசியில தான் இருக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 இந்த 3 பாதங்களும் இருக்கிறது பாத்தீங்கன்னா கும்பராசியில.
மீதமுள்ள 4வது பாதம் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில. கடைசியா இருக்கிறது ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன். இந்த ரேவதி நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில. நன்றி.